கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71,423.65 முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி 50 21,571.80 முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் 46,058.20 முடிவடைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் தர பங்குகள் வந்து மண்டே அன்னைக்கு விடுமுறை, மறுநாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் 23ஆம் தேதி. அன்னைக்கு 22ஆம் அன்னைக்கு டிவிடெண்ட் வழங்க இருந்த நிறுவனம் மாஸ் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் ₹3 பெர் பங்குக்கு. ஏஞ்சல் ஒன் லிமிடெட் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹12.70 ஒரு பங்குக்கு. என்ஐசியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2580, அட்வான்சஸ் 1282, டிக்ளைன் ஒரு 1190, அன்சேஞ்சு ஒரு 108, அப்பர் சர்க்கியூட் 162, லோவர் சர்க்கியூட் 27, 52 வார உச்சம் 258, 52 வார லோ 16. செக்டர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ஐசி வந்து மிக்ஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து 2% லாபம் அடைஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி வந்து இன்னைக்கு மோஸ்ட் லாஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி மீடியா அட்வான்ஸ்லையும், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஐடி, நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து டிக்ளைன்லையும் இன்னைக்கு இருந்துச்சு. ரைட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர்லேருந்து ஒரு 414 கோடிக்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஹெச்எஃப்சிஎலோட பங்குகள் ஒரு 8% உயர்ந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு 623 கோடிக்கான ஆர்டர் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து கிடைச்சிருக்கு. கோதாவரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ஹெச்பிசி வந்து ஒரு புதிய உச்சத்தை இன்னைக்கு தொட்டுச்சு. ஆர்த்தி சர்பக்டன்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ வந்து 138.8 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 6.68 கோடிகளாகவும் உள்ளது. ஐடிபிஐ பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 1458.2 கோடிகள். கோட்டாக் பேங்க் வந்து உதய் சங்கரை வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஅப்பாயின்மெண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு எஃபெக்டிவ் ஆகும். மார்ச் 16லேருந்து எஃபெக்டிவ் ஆகும் வர உள்ளது. ராஜ்ரத்தன் குளோபல் ஒயர் வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து ரெவென்யூ 232.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 19.68 கோடிகளாகவும் உள்ளது. கேன்பின் ஹோம்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 200.1 கோடிகளாகவும், டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 901.9 கோடிகளாகவும் உள்ளது. பாரதி ஏர்டெலோட போர்டு வந்து பாரதி ஹெக்ஸாகாம் ஐபிஓவுக்கான ஒப்புதலை வழங்கி உள்ளது. ஐஆர்இடியோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் வந்து 77%, அதாவது 355 கோடிகளாகவும், டோட்டல் இன்கம் வந்து ஒரு 1253.19 கோடிகளாகவும் உள்ளது. இதற்கு சென்ற ஆண்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 868.97 கோடிகளாக உள்ளது. ஐசிஐசிஐ பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10,271 கோடிகளாக உள்ளது. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்து மோதிலால் ஆஸ்வால் பை வோல்டாஸ் டார்கெட் பிரைஸ் 1150, மோதிலால் ஆஸ்வால் பை இபிஎல் டார்கெட் பிரைஸ் ₹270. டாடா கம்யூனிகேஷன் வந்து டார்கெட் பிரைஸ் 1900. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஹோல்டு இண்டிசான் யூனிலீவர் டார்கெட் பிரைஸ் வந்து ஒரு 2724. பிரபுதாஸ் லிலிதார் அக்குமுலேட் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் டார்கெட் பிரைஸ் 660. பிரபுதாஸ் லிலிதார் ஆட் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் டார்கெட் பிரைஸ் ₹945. சாய்ஸ் ஈக்விட்டி அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3589 கோடிகளாக உள்ளது. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நோவா அக்ரிடெக் லிமிடெட் ₹39 to ₹41 ஆஃபர் ப்ரைஸ்லையும், பிரிஸ்க் டெக்னோவிஷனோட லிமிடெட் 156, டெலா பிளக்ஸ் லிமிடெட் 186.192 வரைக்கும், ஃபோன் பாக்ஸ் ரீட்டைல் லிமிடெடோட பங்குகள் 66 to ₹70 என்ற விதத்தில் ஐபிஓ ஓப்பனாக உள்ளது. டிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு -719.30 கோடிகள்லையும் இருக்காங்க. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் ஒரு -545.58 கோடிகள்லையும் இருக்காங்க. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1777 ஸ்டாக்ஸ் டிக்ளைன்லையும், ஒரு 742 அன்சேஞ்சிலையும், 2051 அட்வான்ஸ்லையும் இன்னைக்கு இருந்துச்சு. மார்க்கெட் மூடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபியர் சோன். ஸோ வந்து இட்ஸ் டைம் டு குட் அக்குமுலேட் சம் ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம இந்த டயத்தில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். டோட்டல் டாப் கைனர்ஸ் வந்து நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா கோல் இந்தியா
Adani Ports, Adani Enterprise, Kotak Mahindra, ICICI Bank, Indelco, Power Grid Corporation, SBI, Britannia, BPCL, HDFC Bank, Apollo Hospital, Axis Bank, SBI Life Insurance, Hero Motorcorp. Top losers: HUL, TCS, M&M, Hindustan Bank, HCL Tech, Wipro, Nestle. 52-week high வந்து பார்த்தோம்னா 20% management, Aarti Surface, Agni Green, Akcensa Power, Albert David, Allsec Tech, AMG Land, Apollo Hospital, Apollo Tires, Argam Tech, Aris Agro, Arikan Super, ASL Industries, Avonmore Cap, Bajaj Holdings. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனல் t.me/kfilson கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றின செய்திகள் அங்கு உடனுக்குடன் பகிரப்படும். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட்டை புதிதாக துவங்க வருபவர்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து அக்கௌண்ட் ஓப்பன் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சேனலில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது, 50க்கு மேலே பிளேலிஸ்ட் இருக்குது. அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவை சந்திப்போம்.